Taste the Daily. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பேரூராட்சியில் பழுதான பேட்டரி வாகனங்கள் சீர் செய்யப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அலங்காநல்லூர் பேரூராட்சி பகுதியில் 15வது வார்டுகளில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள சிறிய ஆட்டோ வடிவிலான பேட்டரி வண்டிகள் வாங்கப்பட்டன. இந்த நிலையில் அந்த பேட்டரி வாகனங்கள் பழுதாகி பராமரிப்பு இன்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை சேகரிக்க கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுபோன்ற மின்சார வாகனங்களை பராமரிக்க ஒதுக்கப்பட்ட நிதி என்னவாயிற்று என திறனற்ற திமுக அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நள்ளிரவு பூட்டியிருந்த கடைக்குள் கார் புகுந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சிவபுரிப்பட்டி பிரிவு சாலை அருகே சாமிக்கண்ணு என்பவர் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் திங்களன்று இரவு புதுக்கோட்டையிலிருந்து முகமது அலி ஜின்னா மற்றும் அப்துல்லா இருவரும் காரில் வந்த நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து கடைக்குள் கார் புகுந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து துணைத் தலைவர்கள் உள்ளிட்ட வார்டு உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். உபதலை ஊராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்த பாக்கியலட்சுமி உள்ளார். இந்த கிராமத்தில் குப்பை, சாக்கடை கழிவுநீர் தேக்கம் உள்ளிட்டவற்றால் பெரும் சீர்கேடு ஏற்படுகிறது. மேலும் எந்த அடிப்படை பணிகளும் நடைபெறவில்லை. இந்த நிலையில் ஊராட்சி தலைவர் தேச தலைவர்களின் படங்களில் தனது தந்தையின் பாஸ்போர்ட் சைஸ் படத்தை செருகி வைத்து அட்ராசிட்டி செய்துள்ளார். இதையடுத்து துணைத் தலைவர், அதிமுக வார்டு உறுப்பினர் உள்ளிட்டோர் பாக்கியலட்சுமிக்கு எதிராக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு திமுக தலைவருக்கு எச்சரிக்கை விடுத்தனர். தன்னிச்சையான செயல்பாடு காரணங்கள் கண்டித்தும், அதாவது முறைகேடாக பொது நிதியில் டெண்டர் விடப்பட்டதை கண்டித்தும், அனுமதி இல்லாமல் நிறைய இடங்களில் பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுவதற்கு அனுமதித்தது சம்பந்தமாகவும் நாங்கள் இன்று மதியம் முதல் உள்ளிருப்பு போராட்டம் இருந்தோம். ஏடி பஞ்சாயத்து அவர்களும் பிடிஓ அவர்களும் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். உபதலை ஊராட்சி மன்ற தலைவருடைய தகப்பனாருடைய புகைப்படத்தை தேச தலைவருடைய புகைப்படத்தோடு சேர்த்து அலுவலகம் முழுவதும் வைத்திருந்தார்கள். அதை அகற்றச் சொல்லி போராடினோம்.